உப்பு சீடை வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து வீட்டில் வந்து வெடிக்கும்னு நினச்சிட்டே வந்து செய்ய மாட்டாங்க. உப்பு சீடை வெடிக்காமல் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் உளுந்தை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதோடய சேர்த்து உளுந்து மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதனால சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சளிச்சுட்டு ஆட் பண்ணுறதுனால தூசி எதுவுமே இல்லாமல் நல்லா வெடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் எள்ளு, சீரகம், பெருங்காயத்தூள், உப்பு, தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணெய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டான மாவா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சீடை மாவு உருட்டும் போது எப்பவுமே வந்து அழுத்தி உருட்டக்கூடாது. வந்து விரல்களால இந்த மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. விரிசல் இருந்தாதான் வந்து சீடை வெடிக்காம இருக்கும். ஸோ வந்து விரிசலோடய உருட்டிக்கோங்க. அப்படி உங்களுக்கு இன்னமும் பயமா ஆச்சுன்னா சீடை உருண்டைகளை உருட்டிட்டு இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அதிக ஈரப்பதம் இருந்தாலும் வந்து சீடை வெடிக்கும். ஸோ வந்து உருட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வந்து ட்ரை பண்ணிட்டு ஆயில் ஆட் பண்ணிட்டு சிம்ல வச்சு பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான உப்பு சீடை ரெசிபி ரெடி ஆயிரும்.